ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆமணக்கு எண்ணெய், அதை வந்து கேஸ்டர் ஆயில் வந்து எப்படி வீட்டிலே பண்ணலான்ற ப்ராசஸ் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஆமணக்கு செடியில் இருக்க சீடு வந்து கொண்டு வந்து நல்லா வெயிலில் காய போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க சீடு வந்து வெடிக்கும். வெயிலில் காய போட்டால் வெடிக்கும் போது வந்து முத்து மணிலாம் வந்து மணி முத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சீடு வந்து கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சிலே வந்து வீட்டில் இருக்க மிக்சிலே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட நிறைய குவான்டிட்டி இருக்குன்னா நீங்கள் வந்து செக்கில் இல்லைன்னா வந்து கல்லில் வந்து இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கிறனால நான் வந்து வீட்லேயே வந்து இதை அரைச்சி எடுத்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்தது வந்து ஸ்டீல் பாத்திரத்தை இல்லை வந்து அயன் கடாயில் வந்து நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இதை வந்து நான் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுருக்கேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா இதை ஆறட்டும். ஆறின அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஆறின உடனே அந்த நம்ம வந்து கொதிக்க விட்ட தண்ணியை நல்லா இப்போ பாருங்கள் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதோடய வேஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது இது பாருங்கள், இவ்வளோ சீட்ஸ் நான் வந்து கொதிக்க விட்டேன். கொஞ்சம் தண்ணி தான் நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ நம்ம இது ஃபில்ட்ரு பண்ணதை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நேரம் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்ட உடனே மறுபடியும் சேம் அதே கடையில் வந்து மறுபடியும் நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து ஹீட் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா சுண்டட்டும். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து கேஸ்டர் ஆயில் வந்து இதுலேருந்து கிடைக்கும். நல்லா இந்த தண்ணியை வந்து 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து காய்ச்சுங்க. காய்ச்சின உடனே பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆயில் மட்டும் செப்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதுலேருந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து இந்த ஆயிலை வந்து ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளோ ஆயில் நம்மளுக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு. சேம் இதே ப்ராசஸில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த கேஸ்டர் ஆயிலுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கேஸ்டர் ஆயில் வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கண்ணுக்கு கருவளையம் இருக்கிறவங்க, ஐப்ரோஸ் நல்லா வளரணும்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு வந்து தொப்பில் வைக்கலாம். ஸோ வீட்டிலே பண்ணால் இன்னும் நம்ம வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எந்த வித கலப்படம் இல்லாமல் வீட்டிலே நம்ம வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.